ம். அதனால நிறைய இந்தியர்கள்லாம் ஆமா H1B கிடைச்சா போறோம், முதல்ல ஏதாவது ஒரு சம்பளத்துல அங்க போய் ஒட்டிட்டு அங்க போயிட வேண்டியது, கொஞ்சம் இருக்கிறதுக்குள்ள கம்மி சம்பளம் வாங்கினா ம். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறமா அங்கேருந்து மாறி அதுக்கப்புறம் குடியுரிமை பெற்று ம். அமெரிக்காலேயே செட்டில் ஆயிடலாங்கிறது தான் பொதுவா ஒரு அமெரிக்க கனவு. அங்கேயே குழந்தைகள் வளரும், நல்ல நாடு, இருக்கிறதுக்கு வாழ்வியலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ம். அது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஷாக்கு சொல்லலாம். ஆனா புள்ளி விவரமா பாத்தீங்கன்னா ம். இந்தியாவுடைய ஐடி பிபிஓ செக்டர்பாங்க, ஐடி அதுல வந்து கிட்டத்தட்ட 28,000 கோடி டாலர் பெருமான இந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுல எக்ஸ்போர்ட்டே கிட்டத்தட்ட ஐ திங்க் 20,000 கோடி இருக்கும். ம். அது 50 விழுக்காடு வந்து அமெரிக்காவுக்கு போகிறது. இப்போ ம். பெங்களூரு, அஹ், சென்னை, பூனே, ம். நாய்டா மாதிரி இடங்கள்ல நிறைய கம்பெனிகள் இருக்கு. இப்போ நம்ம இந்திய கம்பெனி விப்ரோ, இன்ஃபோசிஸ் தவிர காக்னிசன்ட் பேருக்கு அமெரிக்கன் கம்பெனி, பட் கிட்டத்தட்ட இந்தியன் கம்பெனி. இந்த ம். கம்பெனி எல்லாம் வேலை பார்க்கறவங்க நீங்க இப்போ புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க இந்த மாதிரி கம்பெனில.